இதே டைலாக் மறுபடியும் சொல்லுங்க. இல்லையா? ஆன் பண்ணிட்டியா? அப்படின்னா மணி எத்தனை? மணி எத்தனைடா? மணியாடா ம். 6 மணி ஆகுது. என்னவா? என்ன பண்ண போற? டைம் ரொம்ப முக்கியம். ஏன்? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தம்பி 6:30 மணிக்கு யாருக்கோ அப்பாயின்ட்மென்ட் குடுத்துருக்கான்னு தெரியுது. அப்ப போய் அட்டெண்ட் பண்ணணும். உண்மைய சொல்லவா? 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாது. பக்கத்துல நீங்களே வந்தாலும் எனக்கு தெரியாது. கண்ணாடி வேற கொண்டு வரல. அந்த மாலை கண் நோயோ, பூனை கண் நோயோ எல்லாம் அந்த இளவரசி செல்போன்னால தான். அந்த செல்போன் என்னைக்கு என் கைக்கு வந்துச்சோ, அன்னையிலிருந்து கண் தெரியாம போச்சு எனக்கு. அப்பயே சொன்னாங்க. கண்ணு மட்டும் தெரியாம போனா பரவால்ல. பல பேருக்கு கருத்தே தெரியாம போயிடுச்சு. நைட்டு திடீர்னு கண்ணு முழிச்சுட்டு செல்ல நோண்டி பாக்குறேன். லைட் எல்லாம் போட்டிருக்கேன். கண்ணங்கரேந்தே இருக்கு. என்னத்த சொல்ல? செல்போன் ரொம்ப அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா செல்போனை அவாய்ட் பண்ணக்கூடாது. செல்போன்ல பார்க்க வேண்டியதை பார்க்கணும், கேட்க வேண்டியதை கேட்கணும். உலகத்தில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை செல்போன்ல அதெல்லாம் பார்க்கலாம். ரைட். அதெல்லாம் நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் பகல்ல பாக்குற விஷயம். ம். அது வேற விஷயம் என்னன்னா, இரவு நேரங்கள்ல குறைச்சுக்கணும்னு நான் சொல்றேன். இரவு நேரத்திலயும் பார்க்கலாம். அதுக்கு தானே அதனால தானே அத மிட் நைட்ல குடுக்குறாங்க. அத சொல்லல. நான் எப்ப பார்த்தாலும் மிட் நைட் மசாலா. மசாலா அவரு அப்புறம் எதுக்கு எங்களுக்கு விஜயகாந்த் டிவி, லாட்சி டிவிலாம் இருக்கு. நாங்க அதுல பாத்துக்குவோம். அது வேற நீங்க விஷயம். எதுல வேணாலும் பார்க்கலாம். ஆனா அதுக்கு ஒரு நேரத்த ஒதுக்கீடு பண்ணுங்க. ஒரு நாகரீக சமூகம் சில விஷயங்களுக்கு அப்படியே நாகரீகமா, நாசூக்கா அப்படிலாம் இல்ல. அப்படியெல்லாம் சில பாஷைகளும் வச்சிருக்கிறாங்க, நேரங்களும் வச்சிருக்கிறாங்க மாமா இல்லையா? உற்சாகத்துல வந்து பயங்கரமா பேசுறாரு. விஷயத்துக்கு வருவோம். விஷயம் என்னன்னா, செல்போன் வந்து ம். செல்போன் நல்லதுதான். ம். 100க்கு 100% நல்லது. ம். 100க்கு 100% கெட்டது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் என்னுடைய வாழ்வில் நடந்த விஷயத்த வச்சு நான் சொல்றேன். ம். ஏன் அப்படின்னா, நம்ம ஃபோன வந்து ஒரு அத்தியாவசியத்துக்கு நான்லாம் வந்து நீங்க ஃபோன் எப்ப யூஸ் பண்ணீங்க பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் 2003, 4ல யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மோட்டோரோலான்னு இத்துணூண்டு சோப்பு கட்டி ஃபோன் இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களா? மோட்டாரோலா. ஆமா. 2003ல நீலாம் ஃபோன் பார்த்திருக்க மாட்டாடா. பா அப்பதான்டா இல்ல ஃபோனுங்கிறது இல்ல. நான் பார்த்துருக்கேன். அப்பதானே புதுசா வந்து நான் 3வது கொண்டு வந்தாங்க. லேண்ட்லைன்ல இருந்து மொபைலுக்கு மாறினாங்க. மொபைலுக்கு வந்து மாத்துனது GSM. மோட்டோல தான். நான் பார்த்துருக்கேன். ஏன் அப்படிங்க? கம்பெனி அதுக்கப்புறம் தான் நோக்கியாலாம். ஆமா. இல்ல. ம். நம்ம சுரேஷ்க்கு என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, 100% நல்லது இருக்கு. 100% கெட்டது இல்ல. இருக்கு. இது மொபைல்ல மட்டும் இல்ல. மொபைல் என்பது வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சியினுடைய இன்னைக்கு உச்சகட்டம். இருக்கக்கூடிய கட்டம். உச்சகட்டம் இல்ல. இதற்கு கட்டம். அடுத்ததெல்லாம் போகும். ம். இன்னைக்கு இருக்கிறதுல இருக்கிற காலகட்டத்தினுடைய ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோம்னு வச்சுங்க. இதுக்கு முன்ன வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்ப பாரு டிவியா பார்த்துக்கிட்டு இருக்கான்னு வைவாங்க. ம். இல்லையா? எப்ப பாரு விளையாண்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட் விளையாட போயிறான், அங்க போயிறான், இங்க போயிறான், பையலோட சேர்ந்து சுத்துறான். இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனை. அதனால இது வந்து தான் கெட்டுருச்சு, இது வந்து தான் நல்லத சொல்லிச்சுன்னு இல்ல. நல்லதை நாம எடுத்துக்கிறதுலயும் இருக்குது. அ இப்ப என்ன சரி இப்ப தண்ணி டப்பா வரும்போது வாங்கிட்டு வந்தாரு. தண்ணியும் உங்ககிட்ட வந்து மோனோ குரோட்டாபாஸ் மருந்தோ அல்லது பால் டயரோ குடுத்துருந்தா எத குடிப்பீங்க? தண்ணிய தான் குடிப்பேன். தண்ணிய தானே குடிப்போம். நல்லத தேர்வு பண்ணி குடிக்கிறோம்ல. அ எது நல்லதுன்னு நமக்கு தெரிஞ்சு தேரும்ல. இல்ல அது நீங்க சொல்றது சரிதான். அப்ப ம். குறுக்க வந்ததுக்கு மன்னிக்கணும். மன்னிக்கல. சும்மா கேட்கலாம். இதுல ஏன் என்ன அப்படின்னா, குறுக்க? இதுல என்ன தண்ணி குறுக்க? தண்ணிக்கு நீங்க சொல்றீங்க. அது வந்து தண்ணி அது வேற விஷயம். நான் என்ன சொல்றேன், நான் குறை சொல்லல. நான் விஜய் மாரி சொல்லவா? நாங்க ஃபேக்டரியே வேணான்னு சொல்லல. ம். நாங்க ஃபேக்டரியே வேணான்னு சொல்லல. ம். திங்கிற பொருந்து வேணான்ற மாரி அப்படிலாம் நான் சொல்லல. ம். ஃபோன் இருக்கு. ம். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சில குறைபாடுகள் வந்ததுக்கு காரணம், ம். ஆனா அட்வர்டைஸ்மென்ட் மொதயே சொல்லுவாங்க. செல்போன் பயன்படுத்தாதீங்க. நைட் நேரம் பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பலாம் இவங்க கடக்குறாங்கன்னு சொல்லி, அந்த அட்வைஸ் எல்லாம் இது பண்ணனால, இப்ப அந்த ஃபீலிங் நம்மளுக்கு இருக்கு. நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கு. இல்ல. நான் என்ன கேட்கிறேன் சுரேஷ்ட்ட, செல்ஃபோன ரொம்ப நேரம் பார்க்குறது கெட்டதுன்னு சொல்லி வரீங்களா? இல்ல செல்ஃபோன்ல வந்து கெட்ட கெட்ட விஷயங்கள் வருது. அத பார்த்து கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல கெட்ட வரீங்களா? கெட்ட விஷயங்கள் வந்து சும்மா செல்போன்ல வராது. அ நல்லா நான் செல்ஃபோன் என்னுடைய அனுபவத்துல பார்க்கிறதே கெட்டதுன்னு சொல்ல வரீங்க. இல்ல. அதான் நேரம் ரொம்ப ரொம்ப அதிக இப்ப நேரம். ஒண்ணும் இல்ல. எக்ஸாம்பிள் இப்ப சிம்பிளா சொன்னா, உங்க ஃபோன்ல இப்ப எத்தன பெர்சென்ட் சார்ஜ் இருக்கோ, ஒரு 10% இருக்கும். ஒரு 1/2 மணி நேரம் தாங்குறது பெரிய விஷயமா இருக்கும். நான் உண்மைய சொல்றேன் நல்லா கேளுங்க. நீங்க 10 மணிக்கு மேல அதே ஃபோன்ல 2 பாயிண்ட் சார்ஜ் இறங்க எவ்வளவு மணி நேரம் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? ம். இல்ல உங்க அனுபவத்துல எதுவும் பார்த்துருக்கீங்களா? தெரியுமா? இல்ல யாரும் பார்த்துருக்கேன். சொல்லியிருக்காங்களா? நானும் பார்த்துருக்கிறேன். எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுமா? ம். நான் சொல்லவா? தெரியல. நேரம் என்ன நேரம்? 10 மணிக்கு 2 பாயிண்ட்ல வருதுன்னா, ம். 1 மணி வரையும் நிக்கும். அது எப்படி? அதுதான். ம். இதுதான் மேட்ரு. அந்த ம். செல்ஃபோன் வந்து மேட்ரு அதுதான். என்னன்னா, நீங்க அப்படி ஃபோன் என்னடான்லாம் யோசிப்பீங்க. எல்லார் ஃபோனும் அப்படிதான். ஒரு 5% வந்து 2 மணி நேரம், 3 மணி நேரம் தாங்கும். நைட் நேரத்துல. ஆனா ம். பகல்ல அந்த பகல்ல இருந்ததுல ஒரு 15 சார்ஜ் 15 இது இருக்கிறது வந்து குறைஞ்சிரும். டக்குன்னு குறைஞ்சிரும். ம். இதுல டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப நம்மள தூங்க விடாம அந்த செல்ஃபோன் என்ன பண்ணும், நம்ம வேற ஏதாவது மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இத பார்ப்போமா? அத பார்ப்போமா? பொதுவா செல்ஃபோன் பொதுவா தான் மட்டும் சொல்றேன். இல்ல.
எதையுமே அளவோடு வச்சுக்கிறது தான் நல்லது. ஆ. செல்ஃபோனை மட்டுமே அளவுக்கு அதிகமான நேரங்கள் பார்த்தா கெடுதல் இல்ல. பொதுவா எல்லாத்தையுமே ஒரு அளவோடு வச்சுக்கணும் தானே. எப்படிக்கா? சாப்பாடா இருக்கட்டும், நல்லது எதுவாக இருந்தாலும் ஒரு அளவோடு இருக்கும் வரையில எல்லாத்துக்குமே நல்லது தான். அளவு மீறும்போது, மாறும்போது, அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் சில ஆ. பிரச்சனைகள் வரும். தேவையற்ற இதுகளும் ஆமா. வரும். இப்ப எதையும் நான் 3 ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதெல்லாம் ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த பேரண்ட்ஸ்லாம். 8 மணிக்கு மேல முழிச்சிருக்கா அப்படின்னுவாங்க. ம். இப்ப இருக்கவங்க எத்தன மணிக்கு முழிக்கிறாங்க சொல்லுங்க? 12 மணி ஆ வரைக்கும் முழிக்கிறாங்க. அதுதான் மேட்ரு. ம். என்னன்றீங்க? அப்ப நீங்க சொல்லுங்க. செல்ஃபோன் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. 2 விஷயங்கள் இருக்குது. சமூகத்துல வேலைத்தன்மைகள் அமைப்பு முறைகளே மாறிருச்சு. முன்ன ம். என்னடா இதெல்லாம் வித்தியாசமான வார்த்தைகள்னு நினைக்க வேணாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 மணிக்கு கோழி கூப்புறதுக்கு முன்னால எந்திரிக்கணும். ஏன்னா, அன்னைக்கு இருந்த சமூக செட்டப் அப்படி. விவசாயம் தான் முதன்மையான தொழிலாக இருந்துச்சு. விவசாயம் தான் உண்மை. அப்படின்னா அது சூரிய உதயத்துக்கு முன்னால 3 மணிக்கு எந்திரிக்கணும், 4 மணிக்கு எந்திரிக்கணும். அ க கழனிக்கு போகணும், காட்டுக்கு போகணும், உழவு அந்த தண்ணீர் பாய்ச்சுறதோ, பாத்தி கட்டுறதோ, வரப்பு வெட்டுறதோ இது மாரி இருக்கும். பெண்களாக இருந்தா வெயிலுக்கு முன்னால நாத்து நடுறதோ, களை எடுக்கிறதோ இது மாரி. ஏன்னா ஒரு 10 மணி, 11 மணி ஒரு பூட்டு வேலை இப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த சமூகம் இருக்கா? அப்படி இருக்கா? இப்ப வேலை முறைகளே மாறிடுச்சு. 12 மணி ஷிஃப்ட் அதாவது ஐடி ஃபீல்டுலயா இருக்கட்டும், ஆலைகள்ல வேலை செய்றதா இருக்கட்டும், அலுவல் பணிகளாக இருந்தாலும், அலுவலகத்துல வேலை பார்த்துட்டு வந்து வீட்லயும் அந்த வேலைகள செய்ய வேண்டியிருக்கு. 10 மணி, 12 மணி, 1 மணி கூட வேலை செய்றாங்க. இப்ப வேலை முறைகள் மாறிடுச்சு. வேலை முறைகளே மாறிடுச்சு இல்லையா? அதிகாலையில எழுந்து அப்புட்னா நீங்க சொல்றது மாரி 8 மணிக்கு தூங்கிருவாங்க. மனிதன் சாப்பிடுறதே என்னன்னு 2 நேரம் தானே மொதல்ல சாப்பிட்டாங்க. ஒரு 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு சாப்பிட்டு 6 மணி, 7 மணிக்கு தூங்கிருவாங்க. 2 மணிக்கு எந்திரிக்கணும். 3 மணிக்கு எந்திரிக்கணும். 4 மணிக்கு. இப்ப அப்படி கிடையாது. 10 மணிக்கு வேலைக்கு போறதுன்றது, அந்த மாரி வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றது வந்துரும். 10 மணி, காலங்கள் 12 மணி மாறிக்கிட்டு இருக்கு. வரைக்கும். அன்னைக்கு நீங்க விரும்புனாலும் 12 மணி வரைக்கும் முழிச்சிருக்க முடியாது. முடியாது. அதான் இப்ப என்னன்னா குறைச்சுக்கணும்னு சொல்றேன். நம்ம ம். பயன்படுத்துறத குறைச்சுக்கிட்டா, கண்ணு தெரியற யாரு ப்ராப்ளம் எல்லாமே குறைச்சுக்கணும்? நம்ம தான் சுய கட்டுப்பாடு நமக்கு தானே இருக்கணும். குழந்தைகள சொல்றேன். ஆமா.